வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இளைப்பாறுதல் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களே, சிறியோர்களே, வாலிபரே, தம்பியே, தங்கையே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? பலர் பல விஷயங்களை சுமந்து கொள்ளுகிறார்கள். சில நபர்களை கேட்டால் கடந்த கால நிகழ்வு, சில நபர்களை கேட்டால் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, சிலரை கேட்டால் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, சிலரை கேட்டால் தங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின கவலைகள், சிலருடைய வாழ்க்கையிலே எதை சுமக்கிறீர்கள் என்று கேட்டால் கடன் பிரச்சனைகள், சிலருடைய வாழ்க்கையிலே உறவு பிரச்சனைகள். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை மனிதன் சுமந்து கொண்டிருக்கிறான். இந்த சுமைகளை போக்குவதற்கான சரியான இடம் எது என்று தெரியாமல் மனிதன் இங்கும் அங்குமாக நாடோறும் அலைகிறான். இந்த பிரச்சனை, இந்த சுமை என்னை அதிகமாக அழுத்துகிறது, என்னால் சுமப்பதற்கு இயலாத பிரச்சனைகளாக இருக்கிறது, என்னுடைய குடும்ப பாரங்கள் என்னை அழுத்துகிறது, என்னுடைய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் என்னை அழுத்துகிறது, நாளைக்கு நான் என்ன செய்வேன் என்ற கவலைகள் என்னை சோர்வடைய செய்கிறது என்று விரக்தியோடு வெளிப்படுத்த முடியாமல் இங்கும் அங்குமாக அலைகிற மக்கள் அநேகர். அதிலே நீங்களும் ஒருவராக இருக்கலாம். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான இறைவன் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த சில நிமிடங்கள் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு புரியும். ஒரு சிறிய கதை இப்படியாக சொல்லப்பட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து நீ இந்த ஊரை விட்டு நீ ஊர் பெயர்ந்து செல்லலாம் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவன் எதை எடுப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒரே குழப்பம். பாத்திரங்களை எடுப்பதா, தனக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை எடுப்பதா, படுக்கையை எடுத்துக்கொள்வதா, எதை எடுத்துக்கொள்வது? அவன் சிறிய சிறிய பொருட்களாக அநேக விஷயங்களை எடுத்தான். இது இப்பொழுது தேவைப்படும், அப்பொழுது தேவைப்படும் என்று பல காரியங்களை எடுத்தான். அவன் எடுத்துவிட்டு நடந்து செல்ல செல்ல சிறிய பொருட்களும் கூட நெடுதூரம் நடக்கும் பொழுது அவனுக்கு மிகப்பெரிய பாரத்தை கொடுத்தது. அவனால் அதை தூக்கி செல்ல முடியாதவனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, அந்த வேளையிலே அவனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு நபர் வந்தார். அவர் இவனுடைய பாரங்களை எல்லாம் அவனோடு சேர்ந்து தூக்கும் பொழுது அவன் சென்றடைய வேண்டிய பயணத்தை அவன் சென்றடைந்து முடித்தான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நிதர்சனம். உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, மனிதர்களாகி நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. எதை சுமந்து செல்வது, எதை விட்டு செல்வது என்று நமக்கு தெரியவில்லை. இதை பற்றி கவலைப்படலாம் என்று நினைக்கும் பொழுது அதைவிட மேலாக வேறொரு பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. அதை என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்கும் பொழுது அதைவிட வேறொரு பிரச்சனை வருகிறது. ஆகவே எந்த பிரச்சனையை பற்றி நாம் சிந்திப்பது, எதற்கு தீர்வு கிடைப்பது, எதற்கு தீர்வை தேடி ஓடுவது என்று மனிதன் தெரியாமல் நாடோறும் குழம்பி தவிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். அப்படி நீங்கள் தவித்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த தவிப்புக்கு விடுதலை இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான, அந்த பாரங்களுக்கான விடுதலை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. உங்களுடைய கவலைகள் எல்லாம் சுமப்பதற்காக சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அதை சுமந்து அதை லகுவாக்குவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனாக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார். இப்படி ஒரு இறைவனை நீங்கள் எங்காவது பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் எங்கும் இப்படிப்பட்ட ஒரு இறைவனை
மெய்யான ஆண்டவரை நீங்கள் காண முடியாது. பிரியமானவர்களே, மனிதன் பல காரியங்களை அவன் பாரம் என்று சொல்லி அவன் சுமந்து அதை தூக்க முடியாமல் அவன் இளைத்து போகிறவனாக காணப்படுகிறான். அவன் மனதளவிலே சோர்ந்து போகிறவனாக காணப்படுகிறான். அவனுக்கு இப்பேற்பட்ட பாரங்கள் வருவதற்கான காரணம் என்ன? வேதாகமம் சொல்லுகிறது பாவம் என்று சொல்லி. மனிதன் பாவத்தினால் தன்னுடைய பாரத்தை அவன் ஏற்றிக்கொள்ளுகிறான். மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் கவலைப்படுதலாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை மெய்யான இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவால் தீர்க்க முடியாது என்று சொல்லி அவர் இறைவன் அல்ல என்று நிராகரிப்பதுதான் இந்த உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய பாவங்களிலே அதிகமான பாவமாக இருக்கிறது. இந்த பாவத்தை தான் இன்றைக்கும் அநேக மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் அதை செய்யக்கூடிய மனிதர்களாக காணப்படலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாரத்தை போக்கக்கூடிய ஒரு நல்ல இறைவனாக அவர் காணப்படுகிறார். ஆகவேதான் அவர் இப்படியாக அறைகூவல் விடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல தேவனாக அவர் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாரத்தை சுமந்து அதை போக்குவதற்காக உங்களுடைய பாவ பாரத்தை அவர் தன்மேல் ஏற்று சுமந்தார். அவர் பாவத்தை போக்கும் பலிகார சின்னமாக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்பட்டார். அவர் பாவத்தை போக்கக்கூடிய ஒரு மெய்யான இறைவனாக அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்து போன மனிதர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில பாரங்களானது நாடோறும் அது ஏறிக்கொண்டே போகிறது. முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ஆகவே அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட முதலாவது பாரம், நான் என்ன உடையை உடுத்த வேண்டும். அதற்கு தீர்வு அவர்கள் தேடிக்கொண்டது அத்தி இலைகள். அதில் நிரந்தரமான தீர்வு இருந்துச்சா? நிச்சயமாக இல்லை. இலைகள் நிரந்தரமான தீர்வை கொடுக்குமா? கொடுக்காது. ஆகவே மனிதனுக்கு நிரந்தர தீர்வை கொடுப்பதற்காக அவர்களுக்கு தோல் உடையை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பாரங்களுக்கு நிரந்தரமான தீர்வு மனிதனால் கிடையாது, மனித ஆலோசனைகளால் கிடையாது. எந்த ஆலோசகர் உங்களுக்கு கொடுக்க முடியாது, எந்த மனநல நிபுணர்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது, எந்த மருத்துவரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் உண்டென்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக அவர் காணப்படுகிறார். காரணம், அவர்தான் உங்களுக்காக வேண்டி கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவேதான் அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவர் அண்டையிலே வரும்படியாக அவர் அழைக்கிறார். அவரிடத்திலே பாவ பாரம் போனவர்களாக நீங்கள் நீங்கி பரிசுத்தமாகும்படி உங்களை அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நாளைய தினத்திற்காக எந்த கவலை வேண்டாம் என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 33, 34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். பிரியமானவர்களே, நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் அவர் பட்சமாக அழைக்கிறார். அவர் இப்படி சொல்வதற்கான காரணம், அவர் உங்களுக்காக வேண்டி சிலுவையிலே மரித்தார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும், எனக்காக வேண்டி நீ சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய இந்த வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக வேண்டி நீங்கள் கவலைப்படாமல் அவரை பின்பற்றி செல்வதற்காக எல்லா விதமான பலனையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கவலைகள் உண்டா? பாரங்கள் உண்டா? உறவுகளால் பாரங்கள் உண்டா? பணத்தால் பாரங்கள் உண்டா? வேலையால் பாரங்கள் உண்டா?
எந்த அடிப்படையிலான பாரங்களாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவால் அதை போக்க வல்லமையுள்ளவராக அவர் காணப்படுகிறார். 1 பேதுருவுக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். என்னை விசாரிக்க என்னுடைய அண்ணன் வரவில்லை, என்னை விசாரிக்க என்னுடைய சகோதரிகள் வரவில்லை, என்னை விசாரிக்க என்னுடைய நண்பர்களோ என்னுடைய உறவினரோ வரவில்லை, என்னை விசாரிக்க நான் சார்ந்து வேலை செய்யக்கூடிய நிறுவனத்திலிருந்து யாரும் வரவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே விசாரிக்கக்கூடிய ஒரு இறைவன் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய பாரத்தை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழுங்கள், உங்களுக்கான காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி நமக்காக பிரயாசப்படுகிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கொடுக்கக்கூடிய பாரமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு லகுவான வாழ்க்கை அவரிடத்தில் மட்டுமே உண்டு. ஆகவே தான் அவர் இப்படியாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பிரியமானவர்களே, ஒரு லகுவான வாழ்க்கைக்கு மனிதர்கள் வழியை பல விதங்களில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு பணத்தினால் தீர்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல பிரியமானவர்களே. ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு, ஒரு லகுவான வாழ்க்கைக்கு, ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து தீர்வாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலும் இந்த உலகத்திற்கு பின்பாகவும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதாமம் சொல்கிறது. இயேசு உங்களுக்காக வேண்டி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்திருக்கிறார். அவருடைய இந்த பாரமில்லாத ஒரு நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ அவர் உங்களை அழைக்கிறார். அவர் தம்மண்டையில் அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வேதாமத்தின் மூலமாக உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து தம்மண்டையில வரும்படியாக அவர் அழைக்கிறார். அவருடைய பாவ மன்னிப்பின் வாழ்க்கைக்காக வேண்டி அவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து அவளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ மன்னிப்பின் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அந்த பாரமில்லாத வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக அவர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துதாமே உங்களுக்கு அது இன்றும் என்றும் நிரந்தரமாக தந்தருளுவாராக. ஆமேன். மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தேனே, ஒரு போதும் பொல்லாப்புக்கு அஞ்சிடேனே, என் தேவரீரே கூட இருக்கிறீரே, கோலும் தடியுமே தேற்றியதே. மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தேனே, ஒரு போதும் பொல்லாப்புக்கு அஞ்சிடேனே, என் தேவரீரே கூட இருக்கிறீரே, கோலும் தடியுமே தேற்றியதே. கர்த்தரின் மேல் தராயிருக்கின்றாரே, நான் தாழ்ச்சியடையேனே, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றாரே, அமர்ந்த தண்ணீரண்டை விடுகின்றாரே, ஆத்துமாவை தினம் தேற்றுகின்றாரே, நீதியின் பாதையில் நடத்துகின்றாரே. அன்பின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியம் சத்தியமே நேயர்களாகி உங்களை யாவரையும் இந்த வேளைக்கு சந்தோஷத்தோடு கூட வரவேற்கக்கூடியவனாய் காணப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து அவர் உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஒரு நபராகவும் ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வமாகவும் நாம் பார்க்க முடியும். மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலே அநேக தனிச்சிறப்புகளை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவருடைய பிறப்பு துவங்கி அவருடைய மரணம் வரைக்கும் அல்லது மரணத்திற்கு பின்பதாகவும் நாம் சிந்தித்தாலும் கூட இன்று வரைக்கும் அவரிடத்தில் அநேக தனிச்சிறப்புகளை மனுஷன் சொல்ல முடியும். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த வேளையிலே உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக
உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான ஒரு 2 விதமான மாற்றங்களை குறித்து தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு மனுஷனை நாம் படித்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து சில தாக்கங்கள் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு வரலாற்று புஸ்தகங்களையோ அல்லது சுயசரிதைகளையோ நாம் எடுத்து வாசித்தாலும் அந்த மனிதனிடத்திலிருந்தோ அல்லது வரலாற்று சம்பவங்களிடத்திலிருந்தோ ஏதாவது ஒரு காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அப்படி அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிநிமித்தமாக ஒரு கொள்கையை அவன் வகுக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். அதிநிமித்தமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சில முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். நான் இவரை போல நான் வாழ வேண்டும், இவரை போல நான் படிக்க வேண்டும், இவரை போல நான் அநேகருக்கு உதவக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். இப்படி அநேக தீர்மானங்களை மனுஷன் சில மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தாக்கத்தை பெற்றவனாக செயல்படக்கூடியதை நான் பார்க்க முடியும். அப்படியாக நான் பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இடத்திலிருந்து எப்படிப்பட்டதான தாக்கத்தை பெற்றவர்களாக நீங்களும் நானும் காணப்பட போகிறோம். அந்த 2 விதமான தாக்கங்களானது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான மாற்றத்தை அது தரப்போகிறது? அந்த மாற்றமானது உண்மைக்கே நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானதா என்று கேட்டால் நிச்சயம் அது அவசியம்தான். அந்த அவசியமான ஒரு சத்தியத்தை குறித்து தான் இந்த வேளையிலே உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் சொல்லி சென்றதான ஒரு வசனத்தை தான் இந்த வேளையிலே உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அங்கே நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். நானே வழி என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவானவர், நானே ஜீவன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது நானே சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்றால் அதனுடைய பொருள் என்ன, அது எந்த ஒரு அர்த்தத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்த்தால்தான் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எந்த பின்னணியத்தில் இது பயன்படுத்தப்பட்டது என்பதையும் நாம் கவனித்து பார்த்தால்தான் அதனுடைய அர்த்தத்தை நாம் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த சத்தியம் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தக்கூடியதான ஒரு கிரேக்க பதம். ஏன் கிரேக்க பதத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த பரிசுத்த வேதாகமமானது அப்பொழுது 2000 வருடங்களுக்கு முன்பதாக அதில் இருக்கக்கூடியதான புதிய ஏற்பாடு, குறிப்பாக நான் வாசித்த இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதான ஒரு புஸ்தகமாக இருந்தது. அது மொழிபெயர்க்கப்பட்டு இன்று உங்களுடைய என்னுடைய கரங்களே தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கிரேக்க மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது சத்தியம் என்ற வார்த்தைக்கு அல்லேதெய்யா என்ற ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அல்லேதெய்யா என்ற வார்த்தையானது எல்லா இடங்களிலும் அது பயன்படுத்தப்படாது, அல்லது எல்லா நேரங்களிலும் அது பயன்படுத்தப்படாது. சில நேரங்களிலே மாத்திரமே அது பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். நாம் எல்லா இடத்திலும் நாம் சத்தியம் என்று நாம் சொல்ல மாட்டோம். சில நேரங்களில் நாம் என்ன சொல்லுவோம்? உண்மையாக என்று சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்னதுன்னு கேட்டதுன்னா ஒரே அர்த்தம் தான். உண்மை என்றாலும் ஒரே அர்த்தம் தான், சத்தியம் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் நாம் பயன்படுத்துவது சத்தியம் என்பதை சில நேரங்களில் மாத்திரமே நாம் பயன்படுத்துவோம். ரொம்ப ஆணித்தரமாக சொல்லும் பொழுதுதான் மனுஷன் என்ன செய்வான்? அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். அதாவது உறுதியிட்டு நான் சொல்லுகிறேன், இதை மாற்ற முடியாது, அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று மனுஷன் சொல்லக்கூடியவனாக இருப்பான். அதே போலதான் இந்த அல்லேதெய்யா என்றால் அதனுடைய வார்த்தமானது இது மெய்யானது என்ற ஒரு பொருள்பட்டதாக இருக்கிறது. அதே போல இது மறைத்து வைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். அதே போல இது அல்டிமேட் ரியாலிட்டி, ஒரு உண்மையான ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்டதான பொருளுள்ள ஒரு வார்த்தையாக தான் அல்லேதெய்யா என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே பயன்படுத்துகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நானே உண்மையாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நானே மெய்யானவராய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நானே அந்த மெய் என்று அவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். அல்லது இன்னொரு விதத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், நானே அந்த மறைந்திராத ஒரு பொருளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லது பொருள் அல்ல, மறைந்திராத ஒரு காரியமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லது உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் முதலாவதான ஒரு சத்தியம் என்ன? நாம் கவனித்து நாம் கேட்க வேண்டும்.
உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மெய்யானவராய் இருக்கிறார். அந்த மெய்யானவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மறைத்து வைக்கக்கூடியவராக அல்ல, அதை வெளிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார், வெளிப்படுத்தக்கூடிய கர்த்தராக இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே நானே சத்தியம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நானே உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறேன். எதை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன்? எதை நான் வெளிப்படுத்துகிறேன் அதையும் சொல்ல வேண்டும் அல்லவா? அதை இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லி இருக்கிறார். எபிரேயர் என்ற புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே தேவன் தம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் என்னவென்றால், அவர் தேவனை வெளிப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். தேவனை குறித்ததான சத்தியங்களை மறைத்து வைப்பதற்காக கிடையாது, தேவனை குறித்ததான உண்மைகளை மறைத்து வைப்பதற்காக கிடையாது, மாறாக தேவனை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். தேவன் பாவம் அறியாதவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். தேவனிடத்திலே பாவம் ஒருபோதும் கிட்டி சேர முடியாது என்று வெளிப்படுத்துகிறார். தேவன் அவர் நீதிபரராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். அந்த தேவனானவர் உண்மையுடையவராய் இருக்கிறார், அவர் நபராய் இருக்கிறார். இப்படி அநேக காரியங்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். அந்த தேவனானவர் ஜீவன் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த தேவனானவர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த தேவனானவர் அவர் சர்வ வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகிறார். அவர் சர்வ வியாபகியாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவராக அந்த தேவனானவர் காணப்படுகிறார் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு தேவனை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வந்தார் என்றால், அவர் வந்ததான வேலையானது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வெறுமனே இந்த பூமியிலே நாம் பிறந்து வாழ்வதை போல வாழ்வதற்காக அவர் வரவில்லை. நாம் இந்த பூமியிலே எதற்காக பிறந்தோம் என்று கேட்டால் நமக்கு தெரியாது. பிறந்ததற்கு பின்னதாக நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம் செய்கிறோம். ஆனால் உண்மையாக நாம் எதற்காக பிறந்தோம், பிறந்த பொழுதே நம்முடைய நோக்கம் தெரியுமா என்று கேட்டால் ஒருபோதும் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு அவர் வந்ததற்கான நோக்கத்தை அவர் நன்கு அறிந்தவராக இருந்தார். அவர் பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். இந்த பகுதியில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவையும் கண்டான் என்று. அப்படி என்றால் அவர் பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார் என்றுதான் அதனுடைய பொருள். பிதாவை அவர் மக்களுக்கு காண்பிக்கும்படியாக, பிதா எவ்வளவு அன்புடையவராக இருக்கிறார் என்பதை அவர் அந்த சிலுவையிலே காண்பிக்கும்படியாக வந்தார். பிதாவானவர் எவ்வளவு நீதியுள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர் சிலுவையிலே பாவத்தை தேவன் வெறுப்பதை காண்பிப்பதன் மூலமாக அங்கு காண்பிக்கிறார். பிதாவானவர் எவ்வளவு பரிசுத்தமுடையவராக இருக்கிறார் தேவன் என்பதை காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே பாவத்திற்குண்டான தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்திற்குண்டான மன்னிப்பை தரும் பொழுது தேவன் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பிதாவை அவர் வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். எனவே அவர் சத்தியம் என்று சொல்லும் பொழுது அவர் பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்த உண்மையானவராக இருக்கிறார், மெய்யானவராய் இருக்கிறார், அவரே மெய்யாய் இருக்கிறார் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாம் யோவான் சுவிசேஷத்தினுடைய 8வது அதிகாரத்தினுடைய 32வது வசனத்திலே வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியமானது நம்மை விடுதலையாக்கும். எனவே இந்த வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? யோவான் 14வது அதிகாரத்திலே நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். யோவான் 8வது அதிகாரத்திலே சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய நானே அந்த சத்தியமாயிருக்கிறேன். அந்த சத்தியமாகி என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அந்த சத்தியமாகி என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். எதிலிருந்து விடுதலையை தர முடியும்? எதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், பாவத்தினுடைய பிரசனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும்,
பாவத்தினுடைய அகோர தன்மையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்டதான காரியத்திலே, மிகவும் கொடிதான பாவத்திலே மனுஷன் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையை மனுஷன் அழித்து கொண்டிருக்கும் பொழுது, தேவன் இந்த பூமியிலே மனுஷன் மேல் அன்பு வைத்தவராக பாவியாகிய மனுஷனை அவர் நேசிக்கும்படியாக இந்த பூமிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கொடுத்தார். தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார், பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே அவரிடத்துல பாவம் கிட்டி சேர முடியாது. பாவம் ஒருபோதும் அவரிடத்தில் கிட்டி சேர முடியாது. ஆனால் பாவியாகிய மனுஷன் தேவனிடத்துல செல்லும் பொழுது தேவன் அவனை பரிசுத்தவானாக மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அது எதன் அடிப்படையில் என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் தந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவானுடைய சிலுவை மரணமானது எவ்வளவு பெரிதான ஒரு சத்தியத்தை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் நானே சத்தியம் என்று அவர் சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிதான ஆழமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான விடுதலை தரக்கூடியதான ஒரு தேவனாய் நான் காணப்படுகிறேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு விடுதலை தரக்கூடியதான உண்மையான தெய்வமாக நான் காணப்படுகிறேன். என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகும், அந்த பாவத்திற்குண்டான மன்னிப்பு உண்டாகும், அந்த பாவத்திலிருந்து ஒரு விமோசனத்தை நீங்கள் பெற்றவர்களாக, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெறக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு அவர் குறிப்பிடும் பொழுது அவர் இந்த ஒரு சத்தியத்தை அவர் குறிப்பிடுகிறார். நானே சத்தியம் என்று, பிதாவை வெளிப்படுத்த வந்தேன் என்று அவர் சொல்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது என்று. கண்டதும் இல்லை, காணவும் முடியாது. ஆனால் அப்படிப்பட்டதான தேவனை, அப்படிப்பட்டதான பிதாவை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். அதனால்தான் நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று 1 யோவான் 3வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது எவ்வளவு பெரிது, எவ்வளவு பெரிதென்றால் அவருடைய குமாரனையே அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக அது மிகப்பெரிய ஒரு அன்பாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையே அவர் மரணிக்க செய்யும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பாக இருக்கிறது. மரணமே காணாத ஒரு தேவன், மரணம் என்றால் என்ன என்று அறிய முடியாத ஒரு தெய்வத்துள் ஒருவராக இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மரணித்தார். எதற்கென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும். மரணித்த கிறிஸ்துவானவர், மரித்த கிறிஸ்துவானவர் அவர் மரித்தவராக அல்லாமல் மீண்டும் 3ஆம் நாளிலே அவர் தேவனால் தெய்வத்துவத்திற்குள் அவரும் இருப்பது நிமித்தமாக அவர் மீண்டும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வந்து உங்களையும் என்னையும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப் போகிறார். அவர் தந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை அவர்களோடு சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவர் தந்த பாவ மன்னிப்பை புறக்கணித்தவர்களை எரியக்கூடிய அக்கினி நரகத்திலே, அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியதான அந்த நரகத்திலே அவர்களை தள்ளக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த வேளையிலே உங்களுடைய நித்தியமானது சந்தோஷமாக கழிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பின்னாக இருக்கக்கூடியதான வாழ்க்கை உண்மையான சந்தோஷத்தால் நிரப்பப்பட வேண்டுமா என்றால் நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.